நாட்டுக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சப்பலாம் சமைக்க முடியாது. அது கிடைக்கும்போது மட்டும் தான் நம்ம சமைக்க முடியும். அந்த மாரி கிடைக்கிற காய் ஒண்ணு தான் பரங்கிக்காய். மஞ்ச பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இனிப்பா இருக்கிறதுனால என்னவோ தெரியல, நெறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அத டேஸ்ட்டா எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். மண் சட்டி வச்சுட்டு அதில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, கடுகு உளுந்து தாளிச்சுட்டு, அது கூட காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுட்டு, கருவேப்பில போட்டுட்டு, ஒரு கையளவு வெங்காயத்த போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது மாரி கட் பண்ணி வச்ச பரங்கிக்காய் அதில சேர்த்துருவோம். நீங்க பச்சை தோல் இருந்துச்சுன்னா, தோலோட கூட நறுக்கிக்கலாம். அதில 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துட்டு, தேவைக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சேர்த்து, சிம்லயே வச்சு வேக விடுங்க, மூடி போட்டு. நம்ம ஊத்துன பால்லாம் நல்லா சுண்டி வந்து, காயும் வெந்து வந்திருக்கும். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காரத்தோட இனிப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். அது கூட துருவின தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் ரெடி ஆயிரும்.